என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை கல்லறைய திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன். அப்படி நான் உங்களை வெளிப்பட பண்ணும்போது எல்லா ஜனங்களும் நீங்களும் நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அழுகே நிழலே நம்பிக்கை இழந்து காணப்பட்டதான் அந்த பிரேத குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அழுகிய பிணங்கள் மூலமாகத்தான் யூத ஜனங்களுக்கு ஒரு சொந்த நாடே கிடைத்தது. இந்த காட்சியை பின்லாந்து இருக்கக்கூடிய பின் நியூஸ் என்கிறதான தொலைக்காட்சி ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு செய்தது. பிரைஸ் தி லார்ட். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் என்கிறதான ஒரு சொந்த நாடு யூதர்களுக்கு கிடைத்தது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அவர்களை இஸ்ரவேல் மலைகள்